த பீ கீப்பர் மூவி ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ஆடமை பார்க்கலாம். ஆடமா என்னடா இது தலையில இவ்வளவு பெருசா பளபளன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல? ஒன்னும் இல்லங்க, அது வெறும் கேப்பு தான். கேப்பை எடுத்தாலும் பளபளன்னு தான் இருக்கும். சரி, ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இங்க நம்ம ஆடம் ஏதோ தேனெல்லாம் எடுத்து வைத்து பொழப்ப ஓட்டிட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னாடி எங்கேயோ ரேஸ் ஃபைட்னு பார்த்த மாதிரி ஞாபகம். இப்ப அதெல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நம்ம ஆடம் இந்த ஆன்டி வீட்டுக்கு போறான். அப்படின்னா அங்க தேன் கூடு இருக்குதான் அதை எடுக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு ஏங்க உங்க வீட்டுல இருக்கிற தேன் கூடு எல்லாம் எடுத்துட்டேன், இனிமே இதை பிசினஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன், அதுல ஒரு ஃபுல் பாட்டில் நைட் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றான். அதான் தேன் பாட்டில். அதுக்கு இந்த ஆன்டி சரி நல்லது, உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லுது. நம்மால அவனோட ஒர்க்கை பார்க்க போயிடுறான். இந்த சைடு அந்த பாட்டி அதோட வேலையை பாக்குது. என்ன வேலைன்னா தெரியல, ஏதோ லேப்டாப்ல ஒர்க் பண்ணுது. அப்படி ஒர்க் பண்ற டைம்ல லேப்டாப்ல ஏதோ டக்குன்னு வைரஸ் வந்துட்டு, வைரஸ்னா நார்மல் வைரஸ் இல்ல, அந்த வைரஸ் பசியோட இருக்கிற பண வைரஸ். வைரஸ் சொல்லுது, அம்மா பாட்டி என்ன இந்த லேப்டாப்ல இருந்து நான் போகணும்னா உடனே இதுக்கு கால் பண்ணு அப்படின்னு ஒரு நம்பரையும் கொடுக்குது. உடனே இது அதை பார்த்துட்டு எப்பா எவ்வளவு நல்ல வைரஸ், நம்ம ஏரியால இந்த மாதிரி பட்டதெல்லாம் கிடையாது, சூப்பர்னு அந்த நம்பருக்கும் உடனே கால் பண்ணுது. அந்த சைடு யாரோ கால் அட்டன் பண்றாங்க. இந்த சைடு இந்த ஓல்ட் லேடி சொல்லுது, ஹலோ தம்பி, ஏதோ வைரஸ் என் லேப்டாப்புக்கு நான் கூப்பிடாம வந்திருக்குது. அப்புறம் இந்த நம்பரை தந்து உன்னை கான்டாக்ட் பண்ணவும் சொல்லுச்சு. நான் டீனேஜ் கேர்ள் கூட இல்லப்பா, ரொம்ப ஓல்டு. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாட்டி. அதே மாதிரி இந்த வைரஸ் விஷயத்திலயும் எந்த ஐடியாவும் இல்லன்னு இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் எவன் இதெல்லாம் கேட்டான். அதுக்கு கால் அந்த சைடுல இருக்கிறவன், ஐயோ அது நார்மல் வைரஸ் கிடையாதுங்க, அதை நீங்க நம்ப கூடாது, நீங்க கொஞ்சம் புத்திசாலிங்கிறதுனால கால் பண்ணீங்க, பரவாயில்ல, இப்ப நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், எதுக்குன்னா அது மூலமா உங்க லேப்டாப்ல இருக்கிற டேட்டாக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம பாட்டி, எப்பா கடவுள் தாண்டா உன்னை அனுப்பி இருக்கிறான், அப்புறம் அந்த லிங்க் ஓபன் பண்ணி வர ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். உனக்காக ஒண்ணு என்ன 10 ஆப் டவுன்லோட் பண்ணுவேன்னு உடனே லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுது. ஆப் டவுன்லோட் ஆகுது. இவன் சைட்ல லேப்டாப்பை ஹேக் பண்ற வேலையில இருக்கிற ஒரு குரூப்போட. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் ஆகி பேங்க் பேலன்ஸை செக் பண்ணா $2 மில்லியன் இருக்குது. நம்ம பாட்டி சேரிட்டி ஃபண்ட் டொனேஷன் காசு அது. இப்போ இந்த ஸ்கேமர் என்ன பண்ணுவான், அவன் வேலையே பண்ணுவான். என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு அக்கௌண்ட்டுக்கு $50,000 அனுப்புறான். அனுப்பி திரும்ப கால் பண்ணி, ஆன்டி பாட்டி நான் கைதவறி மறந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு $50,000 அனுப்பிட்டேன், நான் ரொம்ப பாவப்பட்ட ஃபேமிலி பையன், உங்களை மாதிரி பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் வராது, அந்த காசை ரிட்டர்ன் பண்ணுவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறான். உடனே இது அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி செக் பண்ணா உண்மையாவே $50,000 வந்திருக்குது. அட போடா, எப்படிதான் இந்த உலகத்துல அப்பாவியா இப்படி வாழ போறியோ, நான் நல்லவேங்கிறனால அனுப்புறேன், வேற எவங்கிட்டயா போயிருந்தா அமைக்கிருப்பான், அனுப்பியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி காசை ரிட்டர்ன் பண்றதுக்காக பாஸ்வேர்டு எல்லாம் என்டர் பண்ணுது. அப்படி பண்ற டைம்ல என்ன, ஆல்ரெடி ஆப் இன்ஸ்டால் பண்ணிச்சு, அதோட லேப்டாப் ஃபுல்லா ஹேக் ஆயிடுச்சு. இந்த சைடு ஒரே கிளாப், செருநாய் போடுற சத்தம் எல்லாம் கேக்குது. ஏதோ புது கம்பெனி நல்லா சக்சஸ் ஆன மாதிரி ஒரே அலப்பற, எல்லா காசையும் அடிச்சிட்டானுங்க. இந்த பாட்டி இந்த சைடு, அந்த சைடு நம்ம தம்பி இருக்கான், அவன் பார்த்துப்பான் எல்லாம்னு லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து இருக்குது. தென் லேப்டாப் நார்மலா ஒர்க் ஆகுது. அப்ப அதை பார்த்தா பூஜ்ஜியம் பேலன்ஸ். அப்பதான் அதுக்கு எல்லாம் புரியுது, எவனோ என் காசை ஸ்கேம் பண்ணிட்டான்னு. ஏதோ விளையாட்டு மாதிரி விளையாடி என்னை ஏமாத்திட்டானுங்க அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த டைம் போன் எஸ்எம்எஸ் டிங் 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 டிங்னு வருது. பேங்க்காரர் தான், எங்க அவங்க அக்கௌண்ட்ல எல்லா பணத்தையும் எவனோ அடிச்சிட்டான் அப்படின்னு எஸ்எம்எஸ். கட் பண்ணி நம்மால பார்க்கலாம். நம்ம ஆடம் ஏதோ நசுக்கி பிசுக்கி ஒரு பாட்டில் நேச்சுரல் தேனை ரெடி பண்ணி ஆன்டியோட வீட்டுக்கு வர்றான். ஆன்டி ஏன் லைட் ஆன் பண்ணல, இது லைட் ஆன் பண்ணாம இருக்காது அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து பாக்குறப்போ ஆல்ரெடி அங்க நம்ம பாட்டியோட பொண்ணு வந்திருக்குது. இப்போ இங்க வந்து ஆடமை பார்த்து துப்பாக்கி முனையில பிடிச்சி விலங்கு மாட்டி உட்கார வைக்குது. அப்புறம் ரெண்டு பேரும் சைட்ல பார்த்தா சீப், வெரி சீப் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு அதுவே அதை ஷூட் பண்ணி செத்துட்டாமா. ஆனா நம்ம பாட்டி பொண்ணுக்கு இந்த ஆடம் மேல டவுட்ல அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகுது. அந்த டைம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து, அம்மா அந்த மொட்டை பாவம், அவன் நல்லவன், அவன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான், அடிக்கடி 2 பாட்டில் நல்ல தேனெல்லாம் தருவான், அவனை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ், அம்மா எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியுமாடா உனக்கு, அது எப்பவும் அதுக்காக வாழ்ந்ததே கிடையாது, கரெக்ட் தான், ஸ்கேமருக்காக வாழ்ந்து இப்போ லாஸ்டா ஒரு வழியா போயிருச்சு, அது இப்போ நம்ம ஆடம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. டேய் மொட்டை எதுக்காகடா எங்க வீட்டுக்கு வந்தேன்னு. அதுக்கு நான் ஒரு ஃபுல்லு தருவேன்னு, ஃபுல்லுனா ஃபுல் பாட்டில் தேன் தருவேன்னு மார்னிங்கே ப்ராமிஸ் பண்ணேன், அந்த ப்ராமிஸை காப்பாத்துறதுக்கு தான் இந்த நைட் வந்தேன், ஆனா நீ என்ன இங்க புளிஞ்சு தேன் எடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றான். தென் அந்த போலீஸ் ஆடம் வீடு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குது. வெறும் தேனு பாட்டில் மட்டும் தான் அந்த ஆடமோட வீட்டுல இருக்குது. தென் திரும்ப அதோட வீட்டுக்கே வந்து அந்த லேப்டாப்பை செக் பண்ணி பாக்குது. 0 பேலன்ஸ்ல இருக்குது. இதுக்கு அப்பம் தான் இது ஏதோ ஸ்கேம் அப்படின்னு புரியுது. அப்புறம் அரெஸ்ட் பண்ண நம்ம ஆளை ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம ஆளு கூட பேசிக்கிட்டே இருக்குது. சாரிடா முட்டை, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என் அம்மாவை ஏதோ ஃப்ராடு கும்பல் ஏமாத்திட்டாங்க, அது ஒரு ஃபவுண்டேஷனுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்த காசை எல்லாம் ஒரே வாரிட்டானுங்க, பெரிய பெரிய ஸ்கேம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அதை பண்ண கம்பெனியோட நேம் ஓமாங்கிற கம்பெனின்னு அதையும் சொல்லுது. இவனுங்களை எப்படியாவது பிடிக்கணும் எவிடன்ஸோட அப்படின்னு சொல்லி, உங்ககிட்ட இதை பத்தி ஏதாவது என் அம்மா சொல்லிச்சா அப்படின்னு கேக்குது. ஐயோ என்கிட்ட எதுவுமே சொல்லலங்க, நான் கொஞ்சம் சீக்கிரமா தேன் கொண்டு வந்திருந்தா ஏதாவது சொல்லியிருக்கோம், இந்த உலகத்துல இருக்கிற பொண்ணுங்கள்ல ஒரே ஒரு நல்ல பொண்ணு உங்க அம்மா தான், அதுவும் போச்சேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே நம்ம ஆடம் ஏதோ ஒரு பிளேஸ்க்கு கால் பண்ணி இப்படி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு அதை பத்தி சொல்லி, ஓமானா என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். அப்புறம் பதிலுக்கு அவங்க ஆப்போசிட்ல சொல்றாங்க, அந்த ஓமா கம்பெனி உன் ஊர்ல தான் இருக்கு, லொகேஷன் அனுப்புறேன் போய் சேருன்னு கம்பெனி அட்ரஸ் கொடுக்குறாங்க. இவனும் உடனே வண்டி எடுத்துட்டு அந்த கம்பெனிக்கே போயிடுறான். அங்க வந்து இந்த 2 பிளாக் ஷூட் நிக்கிறாங்கல்ல, இவங்க ஆடம் உள்ள விடாம ஸ்டாப் பண்றாங்க. நம்ம ஆடம் என்ன ஹீரோவோட அப்பாவா அவமானத்தோட திரும்புறதுக்கு? ஹீரோ 2 இடியாத்தி 2 பெட்ரோல் கேனோட ஆபீஸ் ரூம் உள்ள போய் பார்த்தா எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இவ்வளவு டிசிப்ளின் இருக்க கூடாது. நம்மால எவனும் கண்டுகல, அப்படியே ஒர்க் பிஸில எந்த சைடு எத்தனை மில்லியன் வரப்போகுதுன்னு தெரியாது இல்ல. சோ அவ்வளவு கவனம். நம்ம ஆளு ஆல்ரெடி ஒரு மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி நடந்தா விடுவானா? ஒருத்தனை பிடிச்சி மாறி மாறி 2 போட்டுட்டே இருக்கிறான். அப்புறம் எல்லாரும் பார்த்த பிறகு அப்புறம் எல்லாவனும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப்ல இனிமே எவனும் இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாது. அப்படி எவன் பண்றானோ இங்க பண்ணதை அவன் வீட்டுல வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மூடிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். நம்மால ஆல்ரெடி ஆபீஸ கொளுத்துற முடிவுல தான் வந்தது. நீங்க இந்த பெட்ரோல் கேனை பார்த்து வண்டியில பெட்ரோல் தீர்ந்து வழியில வாங்கிட்டு வந்தது அப்படின்னு நினைச்சீங்க இல்ல? அப்படி இல்லங்க. அந்த பெட்ரோலை வச்சுதான் ஆபீஸ கொளுத்த பெட்ரோலை ஊத்திட்டு இருக்கிற டைம் அந்த ஸ்கேமர் வர்றான். இவன் தான் நம்ம பாட்டியை ஏமாத்துனவன். நம்ம ஆடம் எல்லாவனையும் ஒரு குண்டூசி கூட இல்லாம குத்தி 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 பஞ்சர் ஆக்கி இவனை மட்டும் விட்டு வச்சுட்டு பாம் செட் பண்ணிட்டு இருக்கிறான். பாம் இருக்குன்னா ஏன்டா பெட்ரோல் வாங்கிட்டு வந்த? பெட்ரோல் விற்கிற விலையில இதெல்லாம் தேவையா ப்ரோ? அப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாத்தையும் கொளுத்தி பறக்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தா ஏதோ பூத்து பங்களா மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கேமர் போனை எடுத்து ஒரு பெரிய தலைக்கு கால் பண்றான். அந்த தலையோட நேம் டெரெக் டான்ஃபோர்த். இந்த டெரெக் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் கேட்டு, டேய் என்னடா ஸ்கேம் பண்ணி பில்டிங்கை கொளுத்திட்டீங்களா? ஏதோ ஷாம்பு வாங்கிட்டு சில்லறையை விட்ட மாதிரி சொல்றீங்க அப்படின்னு திட்டுறான். அதுக்கு ஸ்கேமர் ஏதோ நம்ம கிட்ட இருந்து பாதிக்கப்பட்டவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த டெரெக், நம்ம ஏன்டா அவன் அக்கௌண்ட்ல இருந்து மணி ஆட்டைய போட போறோம்? நாம ஓல்டு பீஸை மட்டும் தானே டார்கெட் பண்றோம். சரி நீ காலை கட் பண்ணி சாவு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டெரெக் போய் அந்த வயசான ஆளை பாக்குறான். இந்த வேர்ல்டு இந்த ரவுடியோட கார்டியன் ஆமாம். இவனை ஒழுங்கா பாத்துக்கிறதுக்காக இந்த வேர்ல்ட வச்சிருக்காங்க. இது புதுசா இருக்குல்ல? எல்லா ரீசனோட தான் போக போக புரியும். அப்புறம் இந்த வேர்ல்டு கிட்ட இந்த டெரெக் எனக்கு கொஞ்சம் ஷூட்டர்ஸ் வேணும், உடனே அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த வேர்ல்டு ஓகே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ரவுடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணாதான் தெரியுது இதெல்லாம் பண்ணது அந்த ஆடம் தான் அப்படின்னு. அது அந்த ஸ்கேமர் கிட்ட சொல்லி உடனே அந்த முட்டையை தூக்குங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த வேர்ல்டு ரெடி பண்ண ஆக்கர் ரவுடி எல்லாம் ஒரு வண்டியில ஏத்தி ஸ்கேமர் நம்ம ஆடம்க்கு ஸ்கெட்ச் போடுறான். அப்புறம் இவனுங்க நம்ம ஆளோட வயிற்று பொழப்புல கைய வைக்கிறானுங்க. அப்படின்னா தேன்டாப்பாவை சுடுறானுங்க. அப்புறம் நம்ம ஆளோட தேன் குடோனுக்குள்ள வர்றானுங்க. நம்ம ஆள் எல்லாவனையும் பிடிச்சி தேன் புளிகிற மாதிரி புளிஞ்சு அதோட இந்த பிளேஸையே க்ளோஸ் பண்ணிட்டான். அப்புறம் அதே கேங்ல தான் அந்த ஸ்கேமரும் இருந்தான். அவனை கூட்டிட்டு ஒரு உயரமான பிளேஸ்க்கு போறான். அது ஒரு பிரிட்ஜிங்க. இப்போ ஸ்கேமர் இந்த டெரெக்கு கால் பண்றான். அதோட கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லாவனையும் பொழந்துட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகு நம்ம ஆடம் இந்த டெரெக்கு கிட்ட பேசுறான். டேய் டெரிக்கு, உனக்கு நான் டைம் கூட தரல, இதெல்லாம் விட்டுடுடா, இல்லனா இது உங்கள் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அப்படி டயலாக் கூட கிடையாது. ரெடி ஆயிரு, உன்னை வந்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். டெரிக் பதிலுக்கு, டே நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஆடம், டேய் உண்மையாவே தெரியாதுடா, கவலைப்படாத நான் தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சு உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு காலை கட் பண்றான். அப்புறம் அந்த ஸ்கேமரை ஒரு கார்ல கட்டி அவனை நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்போ இந்த ஓல்ட் அண்ட் டெரிக் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஓல்டு சொல்லுது, டே டெரிக் நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா அந்த மொட்டை நம்ம அனுப்புன ஆக்கர் ரவுடி எல்லாத்தையும் ஒரு குண்டூசி கூட இல்லாம கொன்னுட்டான், சொல்லு அப்படிதானே? அதுக்கு டெரிக் ஆமாங்கிறான். எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், அவன் நார்மல் ஹியூமன் கிடையாது. அவனுக்கு பார்த்திபன் பின்னாடி இருக்கிற லியோ பிளாஷ்பேக் இருக்கும். எதுக்குடா அவங்க கூட கிளிகிளு விளையாட்டுன்னு ஓல்டு கேக்குது. அதுக்கு டெரிக், ஆமா சரி இருக்கட்டும், உன் லியோ டைலாக் எல்லாம் ஓகே, ஆனா நீ என்ன கவனிச்சுக்கணும், அதான் உன் வேலை, அர்ஜென்டா அவனை கொல்லு அப்படின்னு சொல்றான். அதோட 4 செக்யூரிட்டி கூட எனக்கு வை அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஓல்டு எல்லாம் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உன் அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லுது. இந்த 7:30 வேலையெல்லாம் செய்யாத, நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் பண்ணு, நோபால் வைடுன்னு எக்ஸ்ட்ரா பண்ணாதன்னு சொல்லி கிளம்புறான். அப்புறம் இந்த ஓல்டு உண்மையாவே அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ண பிறகு எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் சின்ன பையன், அவன் என்ன கேட்டாலும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இந்த ஓல்டுக்கு புரிஞ்சு போச்சு வேற வழியே இல்ல, அம்மா பையன் 2 பேருக்கும் சேம் பிளட், நான் இப்ப யாருக்கு சப்போர்ட்? சரி இருக்கட்டும் அப்படின்னு பெரிய மாஃபியா கேங்குக்கு கால் பண்ணி, இந்த லேடி தான் இப்பவே உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் ஷூட்டர்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு டீலை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த சைடு நம்ம ஆடம் மொட்டையில கேப்போட வெக்கேஷன் வந்த மாதிரி ஜாய் ஃபுல்லா சுத்திட்டு திரியிறான். அடிக்கடி தேனு எவனையாவது அடிச்சு பால் ஊத்திட்டு இந்த மாதிரி ஹாப்பியா திரிய முடியுமா? ஏதோ இப்போ இவங்க ஆர்டர் பண்ண பெஸ்ட் ஷூட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஆடம் இருக்கிற பிளேஸ்க்கு ஏதோ குடிச்சிட்டு போதையில வண்டியில வந்த மாதிரி நம்ம ஆடமோட வண்டியை இடிக்கிறானுங்க. கார்ல இருந்து வெளியே வந்து பப்ஜில இன்னைக்கு ஒரு டின்னரை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி டபா டபா டபான்னு சுட்டுட்டே இருக்கிறானுங்க. அப்புறம் கார்ல பாக்குறானுங்க, அங்கேயும் எங்கேயும் சுத்தி பாக்குறானுங்க, எவனும் இல்ல. அப்புறம் மெண்டல் அதிகமாகி கண்ணை மாத்தி சுட்டுட்டே இருக்குது. எதுக்கு சுடுது, ஏன் சுடுது ஒன்னும் தெரியல. ஏதோ பப்ஜில லாஸ்ட் ஜோன்ல இருக்கிற மாதிரி பிலிம் பாக்குறப்போ இருந்துச்சு. ஏதோ நம்ம லூசு ஃப்ரெண்டு கிட்ட கையில கண்ணை கொடுத்து சுடுறாங்கிற மாதிரி இதுக்கு லூசு பிடிச்சு சுட்டுட்டே இருக்குது. ஒரு வேலை தான் பெஸ்ட் ஷூட்டரா இருந்தா இந்த 7:30 இருக்கிற சில்லறை எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த டைம் நம்ம ஆடம் வந்து ஒரு தேன் பாட்டில எடுத்து இதுக்கு தேங்காய் மண்டையில டம்முன்னு உடைக்கிறான். தேங்காய் மண்டையில பட்டதும் எப்பா
அப்பா அப்படின்னு கீழே விழுந்துருது. அப்புறம் என்ன சிக்கன் டின்னருக்கு ஆசைப்பட்டு தந்தூரி சிக்கன் ஆன மாதிரி எரிஞ்சிருது. அப்படியே இந்த ஃபைட் நடந்த பெட்ரோல் பம்பும் எரிஞ்சிருது. இவனுக்கு இதே ஒரு வேலையா போயிருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி, செகண்ட் அவனோட குடோன், தேர்ட் பெட்ரோல் பம்ப். ஹாலிவுட் பட்ஜெட்டுக்கு ஓகேனா நமக்கும் ஓகே. அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்ச அந்த மாஃபியா லேடி ஓல்டுக்கு கால் பண்ணி, இங்க பாரு கேளடு, அந்த மொட்டை நான் அனுப்பின எல்லாவனையும் காலி பண்ணிட்டான். இவனுங்க கையில துப்பாக்கியை கொடுத்ததுக்கு பதிலா பப்ஜி விளையாடுறவங்க கையில துப்பாக்கியை கொடுத்திருந்தா கூட ஒரு ஓரமா நின்று எப்படியாவது சுற்றுப்பான். ஏதோ ஒரு ஏழ்ரை அனுப்பி ஃபுல்லா டைம் வேஸ்ட். அதோட அவனை ஒன்னும் பண்ண முடியாது. நாங்க பயிற்சியோட பண்ண முயற்சி எல்லாம் வீழ்ச்சியில முடிஞ்சிருச்சு. உனக்கு தம் இருந்தா நீ அவனை கொல்லு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த டெரிக் இந்த ஓல்டு கிட்ட வந்து, விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் ஏதோ பாஷா பட பில்டப்ல நீ இருக்கிற, ஆனா உனக்கு ஒரு மொட்டையை காலி பண்ண வக்கு இல்ல. ஒன்னும் ஒரு ஆளை நம்பி உன்கிட்ட ஒரு புறம்போக்கையும் விட்டுருக்காங்க. அது யாருடா? நான் தான் திட்டிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு இந்த ஓல்டு சரி புறம்போக்கே ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சைடு நம்ம போலீஸ் பெட்ரோல் பம்பு கிட்ட வந்து நம்ம ஆடம் கொளுத்தின பம்பை பார்த்துட்டு இருக்குது. அடஜி இதுக்கு இதே ஒரு வேலை எல்லாம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு ஏதோ நலம் விசாரிக்கிற மாதிரி வந்து 4 போட்டோவோட கிளம்புறது இதோட ஒர்க். அந்த ஆடம் இதுக்கு பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு ஊரு ஃபுல்லா கொளுத்திட்டு திரியிறான். இது போலீஸ் வேலையை விட்டுட்டு பேசாம ரிப்போர்ட்டரா போகலாம். வரும் போட்டோ எடுக்கும் பேசிட்டே தெரியும். இந்த சைடு இந்த ஓல்டு பெரிய ஒரு கேங்க ரெடி பண்ணி அந்த கேங்குக்கு சில அட்வைஸ் பண்றாரு. நீங்க எல்லாவனே மாதிரி அவங்ககிட்ட போய் அடி வாங்கி ஒருபடியா இருக்கிற 2 பிள்ளையும் கொளுத்திராதீங்க அப்படின்னு ஆடமோட போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த சைடு நம்ம ஆடம் இந்த ப்ராப்ளம் நடக்கிற கம்பெனியோட டீடைல்ஸ், நம்ம பாட்டியை ஏன் ஸ்கேம் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே திரியிறான். அப்புறம் இந்த சைடு இந்த போலீஸ் ஒரு மெயின் ஆபீசரை பார்த்து, ஊர்ல ஒரு பைத்தியம் தெரியுது, போற பிளேஸ் எல்லாம் கொளுத்துறான், மனுஷங்களோட இவனுக்கு பில்டிங் மேலதான் டார்கெட், இப்போ எனக்கு ஒரு பெரிய டீம் வேணும் அப்படின்னு கேக்குது. அதுக்கு இந்த ஆபீசர் ஹெட், ஓகே எந்த டீம் வேணா யூஸ் பண்ணிக்கோ, நமக்கு பட்ஜெட்டோ பட்ஜெட், ஹாலிவுட்ல இருந்து ஒதுக்கிருக்காங்க, பிலிம் நல்லா வந்தா போதும் அப்படின்னு அந்த ஹெட் சொல்றாரு. அப்புறம் இந்த சைடு அந்த ஓமாவோட இன்னொரு கம்பெனியை பார்க்கலாம். இங்க இப்போ ஃபுல் மோட்டிவேஷனல் ஸ்பீச் போயிட்டு இருக்குது. இதுவும் அதே மாதிரி சேம் கம்பெனி தான். என்ன மோட்டிவேஷன்னா, டே உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு கிளட கூட கொல்ல முடியலன்னா என்ன வாழ்க்கைடா உங்களோடது, அது இதுன்னு டைலாக் போயிட்டே இருக்குது. இந்த டைம் அங்க கொஞ்சம் பேர் உள்ள துப்பாக்கியோட வர்றாங்க. யாருடா இவங்க எல்லாம் அப்படின்னா அந்த டெரிக் தான் இந்த கம்பெனியை சேஃப்டியா பாத்துக்கிறதுக்காக இவங்களை எல்லாம் அனுப்பி வச்சிருக்கான். அப்புறம் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் 2 days லீவ், எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். இதே பில்டிங் கீழ FBI ஆபீசர்ஸ் கூட இருக்கிறாங்க. இங்க எல்லாரும் அந்த மொட்டையை பொளக்கணும், உடைக்கணும், தூக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஆளு இந்த வாட்டி இவங்க கிட்ட ஃபாஸ்டா வந்து, என்ன எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு, அதெல்லாம் சரி என் போட்டோ போட்டிருக்க நோட்டீஸை நானும் ரீட் பண்ணேன், அதுல என் வெயிட் 97 போட்டிருக்குது, என்ன பார்த்தா அவ்வளவு குண்டாவா இருக்குது, என்னோட வெயிட் வெறும் 91 தான், கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்றான். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதுவும் புரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல தான் புரியுது, ஐயோ எப்பா இவன் தான்டா அந்த லூசு அப்படின்னு. மாறி மாறி ஒரே ஃபைட், நாம மறக்க கூடாது ஹீரோ யாருன்னு. எல்லாவனையும் ஊற வச்ச பேண்ட் மாதிரி தோவன்னு எல்லாவனையும் துவச்சுக்கிட்டு அப்புறம் அந்த பில்டிங் மேல போய் அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறான். அங்க ஆல்ரெடி நல்ல ஸ்பீச் போயிட்டு இருக்குது, கிளடுங்களை தூக்கணும் புளுத்தணும்னு. அப்புறம் எல்லாரும் அங்க ஒரே கிளாப்ஸ்ல இருக்கிறாங்க. லைஃப்ல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் ஒரு நாள், அந்த நாள் தான். ஐயோ நான் என்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல மூழ்கிட்டேன், வந்த வேலையை மறந்துட்டு அப்படின்னு நம்ம ஆளு ஸ்டேஜ் மேல போய் மரியாதையா எல்லாவனும் வெளியே போங்கடா, இல்லனா பில்டிங்கை கொளுத்துற நோய் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கிறவன், நோ யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்றான். அப்புறம் அந்த இடத்துக்குள்ள போலீஸ், அப்புறம் அந்த டெரிக்கோட கேங் வந்து டபடபான்னு ஒரே ஷூட்டிங். அப்புறம் நம்மால் எங்க இருந்த மின்னல் மாதிரி வர்றான், போறான், லிப்ட கீழே அனுப்புறான், சுட்டி எல்லாவனையும் மேல அனுப்புறான், போதாததுக்கு தேன் புளியற மாதிரி புளியறான். எல்லாவனையும் காலி பண்ணி லாஸ்ட் அந்த ஸ்பீச் பண்றவனை பிடிச்சி, இங்க பாரு இந்த கேல் சாரி பாட்டியை எல்லாவனும் சேர்ந்து ஸ்கேம் பண்ணி மேல அனுப்பிட்டீங்க, உங்க பாஸ் எவன்டான்னு சொல்லுன்னு கேக்குறான். அதுக்கு இவன், டேய் மொட்டை இது எங்க கிளைண்டரா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படி எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியும், பாஸ் எங்கன்னு கேட்டாலே சொல்ல போறேன், அதுக்கு இந்த அலப்புறம் எல்லாம் பண்ண என்ன அட்ரஸ், அவன் ஆல்ரெடி ஏதோ வெறிநாய் கடிச்ச மாதிரி தான் திரியிறான், எப்படியும் உன்னே விட மாட்டான் அப்படின்னு சொல்றான். இப்ப யார் வர்றாங்கன்னு தெரியும் இல்ல, அந்த ரிப்போர்ட்டர். போலீஸ் வந்ததும் நம்ம ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். அப்புறம் அந்த டெரிக் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா கம்பெனில ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்றான். இப்படி கேக்குறப்பதான் தெரியுது டெரிக்கோட அம்மா அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆமாம், பிரசிடென்டோட பையன் தான் இந்த பரதேசி. இந்த சைட் போலீஸ் திரும்ப ஒரு மீட்டிங்ல இருக்குது. மீட்டிங்ல ஒரு மொட்டை, டேய் மொட்டை நான் 10 பேரை கொண்டு போனேன், 10 பேரும் பத்தல, அவன் அந்த பிரசிடென்டோட பையன்னு தெரிஞ்ச பிறகும் இந்த ரவுடி விடுற மாதிரி இல்ல, அனுப்புன போலீஸ் எல்லாரையும் ஆல்ரெடி பார்சல் பண்ணிட்டான். அதோட அந்த பிரசிடென்டோட பையனும் பெரிய பெரிய ஸ்கேம் கம்பெனி ரன் பண்றான், இனிமே பிரசிடென்டே அவன் விட்டு வைக்க மாட்டான், பெரிய டீம் வேணும் பிரசிடென்டோட சேஃப்டிக்கு அப்படின்னு கேக்குது. உடனே இந்த மொட்டை, எஸ் என்ன வேணுமா பண்ணு, யார வேணா கொண்டு போ, பிரசிடென்ட்டுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம டைரக்டா ஒயிட் ஹவுஸ் கிட்ட போலாம். ஒயிட் ஹவுஸ் கிட்ட FBI செக்யூரிட்டிஸ் எல்லாம் பயங்கர உஷாரா இருக்கிறாங்க. அதோட எல்லாத்தையும் செக் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம ஆடம் என்ன குறைஞ்சாலா, ட்ரக் டாக்ஸி ஆட்டோ சைக்கிள்னு எது கிடைக்குதோ அதுல ஏறி டக்குன்னு ஸ்பாட்டுக்கு கரெக்டா வருவான். சொன்ன மாதிரி நம்ம ஆளு ஸ்பாட்டுக்கு செக்யூரிட்டி ட்ரெஸ்ல வந்தாச்சு. செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸோட வந்தான். அதோட அங்கேயும் எங்கேயும் தெரிஞ்சா யாருக்கும் டவுட் வராது. நம்ம ஆளுக்கு அவனோட சூட்டு பூட்டு ஞாபகம் வந்து எங்கேயோ போய் ட்ரெஸ்ஸை மாத்தி சூட்டு பூட்டோட வர்றான். தென் பார்ட்டியில சரக்கு பாட்டில பார்த்ததும் தென் வந்த வேலையை மறந்து பாட்டில் பக்கம் போறான். தென் போலீஸ்
எல்லாம் அலர்ட்டா இருக்கிறாங்க. நம்மால பார்த்து எப்படியோ கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட எல்லாரும் வர்றாங்க. அப்புறம் இந்த சைடு டெரிக்கோட அம்மா, குழந்தை என்ன வேலை பண்ணீங்க, டிவில எல்லாம் உங்களோட நியூஸ் தான் போயிட்டே இருக்குது, எனக்கு நியூஸ் பார்க்க நேரம் இல்ல, நீங்க உங்க வாயால சொல்லுங்க ராஜா அப்படின்னு கேக்குது. அப்புறம் இவன் பண்ண ஸ்கேம், அந்த பாட்டி அனுப்பின ஸ்டோரி எல்லாம் சொல்றான். அந்த டைம் இவங்களுக்கு நடுவுல அந்த FBI ஆபீசரும் உள்ள வந்து டெரிக் பண்ண புனிதமான விஷயத்தை எல்லாம் பத்தி அவரும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அவன் அம்மாவுக்கு ஒரே ஷாக். இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு கேட்டதும், ஆமா பின்ன நீ எப்படி பிரசிடென்ட் ஆன, எல்லா காசும் இந்த வழியில வந்த காசு தான் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா அப்செட் ஆகி சனிய மாதிரி வளர்ந்துருக்கு, நான் பிரசிடென்ட், இது வெளியே தெரிஞ்ச என் ஃபேஸ்லயே துப்புவாங்க, இதெல்லாம் என்னால முடியாது, எல்லாருக்கும் இதை வெளியே போய் சொல்ல போறேன், மீடியா முன்னாடி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய காசையும் திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுது. அதோட நானே எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுது. இவ்வளவு பாசம் இருந்தா ஃபர்ஸ்டே பார்த்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. இவன் ஃபுல்லா மாஃபியா ஸ்கேம் மணின்னு தெரிஞ்சு எல்லாமே அனுப்புற பிளான்ல இவன் இப்ப ப்ராப்ளத்தையும் இப்படி வர வச்சிருக்கான். இந்த சைடு நம்ம மொட்டை ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி ஒரு பார்ட்டிக்காக பிரசிடென்ட் பார்ட்டியே காலி பண்றதுக்கு ஒயிட் ஹவுஸ்ல திரியறான். ஓ நம்மால பிடிச்சிட்டாங்கல்ல, இப்போ நம்மால எங்க தலை பின்னாடி கை வச்சு மேல பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம் நம்ம ஆளு ஆல்ரெடி ஒரு கார்ல பாம செட் பண்ணியிருந்தான். அது அந்த டைம் வெடிக்க வைக்கிறான். அப்புறம் போலீஸ் எல்லாம் பரபரப்பா இருக்கிற டைம்ல FBI செக்யூரிட்டிஸ் எல்லாம் குத்தி டப்பு கும்முன்னு அடிச்சிட்டு பிரசிடென்ட தேடி போறான் கொல்றதுக்கு. அங்க இந்த டெரிக் சொல்றான், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறான். இந்த சைடு நம்ம ஆளு எல்லாவனையும் அடிச்சு போட்டுட்டு பிரசிடென்டோட ரூம் பக்கத்துல போய் ரூம் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் ஓபன் ஆகல, ஏன்னா லாக் பண்ணி இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்கிற டைம்ல அந்த ஓல்டு இங்க வருது. அச்சோ தப்புமா, வயசுல பெரியவன் சொன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆடம் எதுவுமே பேசாம ஏய் அங்க போ அப்படின்னு சொல்றான். அம்மா பையன் ஃபைட் இங்க பயங்கரமா போயிட்டு இருக்குது. இந்த FBI அழிச்சு உங்க பிரச்சனையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம் இந்த டெரிக் அந்த ஆபீசரை சுட்டுடுறான். அந்த டைம் நம்ம ஆளு பாம் வச்சு டோரை உடைச்சு உள்ள வந்துடுறான். அதை பார்த்து அந்த டெரிக் கன் அவன் அம்மாவை காட்டி என்ன ஏதாவது பண்ணா என் அம்மா பிரசிடென்ட சுட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் அந்த போலீஸ் அங்க வந்து நம்ம ஆடம பார்த்து கண்ணை காட்டுது. அங்க பிரசிடென்ட காப்பாத்தாம நம்ம ஆளு நார்மல் கிடையாது தெரியும் இல்ல. டெரிக்கோட ஹெட்ல ஒரு சுட்டு அவனை கொன்னுட்டு அப்புறம் என்ன அங்க இருந்து ஒரு ரன். இப்போ இந்த சைடு நம்ம ரிப்போர்ட்டர் கையில ஒரு கேமரா வச்சு போட்டோ ஷூட் பண்ற மாதிரி நம்மளால பார்த்துட்டு அப்படியே அசையாம நிக்குது. அப்புறம் நம்ம ஆளு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்து உனக்கு அந்த சீன் எல்லாம் இல்ல நான் இருக்கிறப்போ அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் ஏறி குதிச்சு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் மாத்தி கடல்ல மூழ்கி எங்கேயோ அர்ஜென்டா தேன் எடுக்க போறான். அவ்வளவுதான் ஃபில்ம். தேங்க்யூ.